தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் மறைவா போற்றி. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குல தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலுரெம் பாவாய். எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது. காஞ்சி ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரி நடத்துகின்ற பக்தி நெறி பயிலரங்கத்தினுடைய இரண்டாவது அமர்வாக இங்கே ஒழுங்கு செய்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி சங்கரமடத்தினுடைய பீடாதிபதி அவர்களை பணிந்து திசை நோக்கி வணங்கி மகிழ்கின்றேன். ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வராக பல்லாற்றானும் பணியாற்றி வருகின்ற பேராசிரியர் பெருந்தகை முனைவர் கலைராம வெங்கடேசன் அவர்களுக்கும், தமிழ்துறையினுடைய தலைவரும் எனது இனிய நண்பருமாகிய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், இங்கே தொடக்க உரையாக ஆகச்சிறந்த சமய நெறி கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய தந்தையாருடைய ஒரு சாலை மாணவராக மிக நெருக்கமான நண்பராக விளங்கிய பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்களுக்கும் இந்த காலை பொழுதில் வணக்கத்தை சொல்லி வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள், நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும். பன்னிரு திருமுறை வரலாறு, அதனை தொடர்ந்து திருவம்பாவையும் வழிபாட்டு நெறியும் என்ற பொருண்மையில் உங்கள் முன்னால் ஒரு 55 மணித்துளிகள் மிகச் சரியாக 12:30 நான் நிறைவு செய்து கொள்வேன் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்போடு தொடங்குகிறேன். திருமுறை என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு சொல்லிலும் நம்முடைய தொல்காப்பியர் குறிப்பிடுவது போல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எனவே திருமுறையை பற்றி நாம் பேசும் பொழுது திரு என்றால் என்ன, முறை என்றால் என்ன என்பதிலிருந்து தொடங்குவது பொருத்தமாக இருக்கும். திரு என்ற சொல்லுக்கு நம்முடைய இலக்கண உரையாசிரியர்கள் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்று பொருள் சொல்வார்கள். யாரிடம் பார்த்தவுடன் பேச வேண்டும், பழக வேண்டும் என்ற பண்பாடு இருக்கிறதோ அவர்கள் திருவுடையவர்கள். எனவே இறைவன் அப்படி திருவுடையவனாக இருக்கின்றான். எனவே இறைவனை மைய பொருண்மையாக கொண்ட பாடல்களை திரு என்ற அடைமொழியோடு குறிப்பிட்டார்கள். தலம் இறைவனோடு தொடர்புடைய தலம், எனவே அது திருத்தலம் என்று சொல்லுமா போலே திரு என்ற சொல் ஒரு பொருளை பற்றி நிற்கிறது. கண்டாரால் விரும்பப்படும் தன்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும். முறை என்ற சொல்லுக்கு வரிசை என்று ஒரு பொது பொருள், ஒழுங்கு என்று ஒரு பொருள், உரிமை என்று ஒரு பொருள், இப்படி பல்வேறு பொருள்கள் இருந்தாலும் முறை என்பதற்கு முறையீடு என்ற ஒரு பொருள் இருப்பதை நாம் நுணுகி பார்க்க வேண்டும். இப்ப ஒரு மாணவர் இன்னொரு மாணவரை ஒரு சின்ன துன்பப்படுத்தி விடுகிறார். உடனே அவர் நம்மிடத்தில் என்ன பண்றார்? முறையீடு செய்கிறார். அதுபோல அடியார்கள் தங்களுடைய எண்ண ஓட்டங்களை, தேவைகளை, இடர்பாடுகளை இறைவனிடத்தில் முறையீடு செய்தார்கள். மனிதர்களிடத்தில் முறையீடு செய்தால் அது தீர்க்கப்படலாம் அல்லது பெரிதுபடுத்தப்படலாம். ஆனால் இறைவனிடத்தில் முறையீடு செய்யும் பொழுது தாயுள்ளத்தோடு இறைவன் அதை அழகாக நமக்கு தீர்த்து விடுகிறான். எனவே திருவாகி இறைவன் முன்னிலையில் முறையீடு செய்யப்பட்ட தமிழ், அதனால் இது திருமுறை என்று வழங்கப்பட்டது.
இதற்கு ஞான சம்பந்தர் கொடுக்கிற பெயர் திருநெறிய தமிழ். முதல் தேவாரம் கடைக்காப்பு, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இப்ப நம்ம பார்க்கிறோம் 12 திருமுறை சைவத்தினுடைய தமிழ் மறையாக போற்றப்படுகின்ற 12 திருமுறைகள் 12. அதை ஒரு பருந்து பார்வையாக உங்களிடத்தில் நான் அறிமுகப்படுத்துவதை முதற்கண்ணதாக கொள்கிறேன். இது பேராசிரியர்களுக்கானது அல்ல, மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த வகுப்பு ஒரு பயிலரங்கம். 12 திருமுறைகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல சைவ சமய குரவர்கள் என்று சொல்வார்கள். குரவர்னா இடையின ரகரம், சான்றோர் என்று பெயர். 2 பாடல்கள் சைவத்தை நமக்கு, சைவ சமய குரவர்களை, அவர்களுடைய நூல்களை நமக்கு அறிமுகப்படுத்தும். ஒரு பாடல் உமாவதி சிவாச்சாரியார் அருளி செய்த நால்வர் துதி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இந்த நால்வர் யார்? திருஞான சம்பந்தர். இந்த உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். சம்பந்தர்னு சொல்லணும், சம்பந்தர்னு சொல்லக்கூடாது. வாரியார் சுவாமி ரொம்ப நகைச்சுவையே சொல்லுவார், வீட்டுக்கு பொண்ணு கொடுத்தவர் அல்லது பொண்ணு எடுத்தவர் வந்தா சம்பந்தி வந்திருக்காங்கன்னு சொல்றோம். மந்தினா குரங்கு, சம்முனா நல்ல நல்ல குரங்கு வந்திருக்கு. இதுக்கு பொருள் தெரிஞ்சா அவர் நம்ம வீட்டுல கை நினைப்பாரா? சம்பந்தி வந்திருக்குன்னா என்ன பொருள்? நல்ல குரங்கு வந்திருக்குன்னு அர்த்தம். மந்தினா குரங்கு, அதுவும் பெண் குரங்கு. மாமனார் வந்திருப்பார், அவரை பார்த்து உச்சபட்ச அவமானப்படுத்துறது பெண் குரங்குன்னு திட்டுறது. ஆண் குரங்குனா கூட கொஞ்சம் சகிச்சுக்கலாம், அவரை பார்த்து மந்தின்னு திட்டுறது, அதுவும் நல்ல மந்தி. எனவே ஞானத்தோடு தொடர்பு வைத்தவர், அவருக்கு பேரு சம்பந்தர். நம் வீட்டோடு நல்ல தொடர்பு கொண்டவர், அதனால் சம்பந்தி. எனவே திருவாகிய இறைவன் தந்த ஞானத்தோடு நல்ல தொடர்பை வைத்தவர் திரு ஞான சம்பந்தர், முதல் சைவ சமய குரவர். அவர் பாடிய பாடல்களுக்கு திருக்கடை காப்பு என்று பெயர். தேவாரம் என்பது பொது சொல். தேவாரம் என்பது என்னது? பொது சொல். சிறப்பு சொல் திருக்கடை காப்பு. அடுத்தது திருநாவுக்கரசர். அவர் தொண்டு நெறி, சரியை நெறி. அவருக்கு அப்பர் என்று ஒரு பெயர் உண்டு, தாண்டக சதுரர் என்று ஒரு பெயர் உண்டு, தாண்டக வேந்தர். தாண்டகம் என்பது இலக்கணத்தில் பா அமைப்பில் ஒரு புதிய வடிவம். 6ஆம் திருமுறை 99 பதிகங்கள் தாண்டகம். வைணவத்துல திருமங்கை ஆழ்வார் பெரிய திருத்தாண்டகம், சிறிய திருத்தாண்டகம் பாடியிருப்பார். சைவத்துல நம்முடைய திருநாவுக்கரசர் 6ஆம் திருமுறை முழுக்க 99 பதிகங்கள் தாண்டகங்கள் பாடியிருக்கிறார். அருமையா. அவருடைய பாடல்களுக்கு பேர் தேவாரம். அடுத்தது நம்பி ஆரூரர். சுந்தரர் என்பது போன ஜென்மாவுடைய பெயர். இந்த பிறவியில் பித்தா பிறைசூடி என்று முதல் திருப்பதிகத்தில் தொடங்கி நொடித்தான் மலை உத்தமனே என்று நிறைவு செய்கின்ற 100வது பதிகம் வரை அவர் தம்மை நம்பி ஆரூரர் என்றே குறிப்பிடுகிறார். எனவே நாமும் அப்படியே குறிப்பிடுவோம். நம்பி ஆரூரர். அவர் பாடிய பாடலுக்கு திருப்பாட்டு என்று பெயர். அடுத்தது 8ஆம் திருமுறை. அதுல 2 நூல்கள் இருக்கின்றன. ஒன்று திருவாசகம், மற்றொன்று திருக்கோவையார். கோவை என்பது 400 அகத்துறைகள் மீது துறைக்கு ஒரு பாடலாக அமைத்து பாடுகிற பாடல். இது அருளியல் அகத்துறைகளை கொண்டது. மற்றவை உலகியல் அகத்துறை. தஞ்சை வாணன் கோவை, இப்படி தமிழ்ல நமக்கு கோவை நூல்கள் இருக்கின்றன. அதுபோல இது அருளியல் அகத்துறை. திருச்சிற்றம்பலமுடையானாக இருக்கக்கூடிய நடராச பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டதால் இதற்கு திருச்சிற்றம்பல கோவையார் என்று பெயர். அது சுருங்கி திருக்கோவையார். அப்ப 8ஆம் திருமுறையில திருவாசகம், திருக்கோவையார் 2 நூல்கள் அருளி செய்தவர் மாணிக்க வாசகர் அல்லது மணிவாசகர். 9ஆம் திருமுறை ஒரு தொகுப்பு.
திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. திரு இசைப்பா அதிலே இருக்கு பொருள். 9 பேர் பாடிய பாடல்களை தொகுத்து திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று வைத்திருக்கிறார்கள். திருமாளிகை தேவர், கருவூரார், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, சேதிராயர், இப்படி 9 பேர் பாடிய பாடல்கள் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. அதுல பல்லாண்டு பாடியவர் சேந்தனார் மட்டும். இறைவனுக்கு பல்லாண்டு பாடி தொடங்குகிற மரபு தமிழ் மரபு. நம்முடைய பெரியாழ்வார் பாடிய பல்லாண்டு தான் 4000 முதல் பாடலாக பாசுரமாக வைக்கப்பட்டிருக்கும். அதை பற்றி உங்களுக்கு பின்னே அற்புதமாக சொல்வதற்காக இருக்கிறார்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி 100,000. அதுபோல பல்லாண்டு எனும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று திருப்பல்லாண்டு பாடுகிற பாடல்கள் நமக்கு சைவத்தில் 13 பாடல்கள் சேந்தனார் அருளி செய்தவை 9ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று திருநாவுக்கரசர் இறைவனை சொல்லுவார். அதுபோல தோத்திரமாகவும் சாத்திரமாகவும் விளங்குகின்ற மூலன் உரை செய்த 3000 தமிழ் என்று சொல்வார்கள். அந்த 3000 தமிழ் பாடல்கள் திருமந்திரமாக தொகுக்கப்பட்டு திருமூரல் அருளி செய்த 10ஆம் திருமுறை. ஒரு 5 நிமிஷத்துல இந்த திருமுறையை முடிச்சிடறோம். இப்ப நான் கேள்வி கேட்கும்போது நீங்க சொல்ல போறீங்க. 11ஆம் திருமுறை 40 நூல்களை ஒருங்கிணைத்து 12 பேர் பாடியதை தொகுத்து வச்சிருக்கிறாங்க. எத்தனை நூல்கள்? 40 சிற்றிலக்கியங்கள், சைவ சிற்றிலக்கியங்கள். எத்தனை பேர் பாடி இருக்கிறாங்க? 12 பேர். அதுலதான் இறைவனே பாடிய திருமுக பாசுரம், காரைக்கால் அம்மையார், சேரமான் பெருமாள் நாயனார், கல்லாடர், கபிலர், பரணர், நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படை முதலிய 40 சிற்றிலக்கியங்கள் 11ஆம் திருமுறைன்னு வச்சிருக்கிறாங்க. 12ஆம் திருமுறை 63 தனி அடியார்கள், 9 தொகையடியார்கள், ஆக மொத்தம் 72 வரலாறுகளை கொண்ட திருத்தொண்டர் புராணம் அல்லது திருத்தொண்டர் மாக்கதை அல்லது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகின்ற சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த 12ஆம் திருமுறை. இப்போ ஒரு முறை வரிசைப்படுத்தலாமா? முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் அருளிய திருக்கடை காப்பு, 4, 5, 6 திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம், 7ஆம் திருமுறை நம்பி ஆரூரர் அருளி செய்த திருப்பாட்டு, 8ஆம் திருமுறை திருவாசகம், திருக்கோவையார், மாணிக்கவாசகர் அருளி செய்த நூல்கள், 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு 9 பேர் அருளி செய்த நூல்களினுடைய தொகுப்பு, 10ஆம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம், 11ஆம் திருமுறை 40 சிற்றிலக்கியங்கள் கொண்ட 12 பேர் அருளி செய்த நூல்களின் தொகுப்பு 11ஆம் திருமுறை, 12ஆம் திருமுறை 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், ஆக மொத்தம் 72 வரலாறுகள் கொண்ட பெரிய புராணம். முடிஞ்சா? சரியா? இதுதான் 12 திருமுறைகள். இப்ப இதனுடைய வரலாறு. மாமன்னன் ராசராச சோழன் சிவபாத சேகரன் என்று அழைக்கப்பட்டவர். தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு அற்புதமான வழிபாடுகள் செய்யும் பொழுது ஒரு முறை திருவாரூர் செல்கிறார். அந்த திருவாரூரில் ஒரு ஓதுவார் பாடிக்கொண்டிருக்கிறார். நிலை பெருமாறென்னுதியேல் நெஞ்சே நீவாம் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா சய சய போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே என்று பாடுகிறார். ராசராசன் இதை கேட்கிறார், மனமுருகி நிற்கிறார். அவரிடத்தில் கேட்கிறார், இது என்ன பாடல்? அதுவரை தேவாரம் வெளிவரவில்லை. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இது திருநாவுக்கரசருடைய தேவாரம். இது உங்களுக்கு எப்படி கிடைத்தது? எங்கள் திருவாரூரில் அவர் பாடிய பாடல். அப்பொழுது வேறு பாடல்கள் இருக்கின்றனவா என்று கேட்கிறார் மாமன்னன் ராசராசன். ஆம், அவை எல்லாம் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் பாடப்பட்ட பாடல்கள். மொத்தமாக ஒரு படி, ஒரு காப்பி
சிதம்பரத்துல பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. அந்தந்த ஊர்லயும் அந்தந்த தலத்து தேவாரம் இருக்கு. உடனே சிதம்பரத்துக்கு ஆட்களை அனுப்புகிறார். அங்கே இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் கொடுக்க மறுக்கிறார்கள். சிதம்பரத்துல இது மூவரும் வந்து கேட்டால் தான் கொடுப்போம். ஏன்னா இதுக்கு சொந்தம் யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பியாரூர். இந்த 3 பேரும் வச்சு பூட்டி இருக்கிறாங்க. எனவே அவர்கள் மூவர் வந்தால்தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ராஜராஜ சோழன் தன் படை பலத்தை பயன்படுத்தாமல் அறிவு பலத்தை பயன்படுத்துகிறார். ராஜராஜ சோழன் நினைத்திருந்தால் ஒரு மிகப்பெரிய படையை சிதம்பரம் கோயிலுக்குள் அனுப்பி வலுக்கட்டாயமாக அந்த சுவடிகளை பெற்றிருக்க முடியும். ஆனால் ஆன்மீகத்தில் அரசியல் நுழைந்தால் ஆன்மீகம் கெட்டுவிடும் என்று முதலாம் ராசராச மன்னன் நினைத்தார். ஆன்மீகத்தில் அரசியல் என்றுமே நுழையக்கூடாது. ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது அனைவரும் சமம் என்ற எண்ணம் வர வேண்டும். சரி, மூவர் வந்தால்தான் சுவடிகள் கிடைக்குமா? வருவார்கள் என்று சொல்லி மூவருடைய தங்க திருமேனிகளை செய்கின்றான். அருமையாக தங்கத்தில் மூவருடைய திருமேனி, திருஞான சம்பந்தருடைய திருமேனி. திருமேனின்னு சிலை. பொதுவா நம்ம சிலைன்னு சொல்லி பழகிறோம். ஆனா சிலைன்னா கல்லுல இருக்கிறதுக்கு பேர் தான் சிலைன்னு பேர். இன்னில இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். உலோகத்திலிருந்து அதுக்கு பேர் திருமேனி. சிலை என்ற சொல் நமக்கு கல்லை குறிக்கும். எப்படி சொல்றேன்? கல்வெட்டுக்கு சிலாசாசனம்னு பேர். கல்வெட்டுக்கு என்ன பேரு? சம்ஸ்கிருதத்துல சிலாசாசனம். எனவே கல்லில் வடிக்கின்ற அந்த உருவ திருமேனிகளுக்கு என்ன பேரு? சிலை என்று பேர், கற்சிலை. உலோகத்தில் இருந்தால் அதற்கு திருமேனி என்று பேர். அப்ப அவன் மூவரை கொண்டு வருகிறான். மூவர் வந்து விட்டார்கள். ஓலைச்சுவடிகளை கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது இவர்கள் திருமேனிகள், இவர்களைப் போல் நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இவர்கள் சிலைகள் அல்லவா, இவர்களை வைத்து நான் எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்ட பொழுது இவர்கள் மூவரும் சிலைகள், இவர்கள் மூவரும் திருமேனிகள் என்று சொன்னால் உள்ளே இருக்கும் நடராசரும் திருமேனி, சிலைதான், கடவுள் அல்ல, எடுத்து வெளியில வைங்கன்னா. இவங்க சிலைன்னா உள்ள இருக்கிற நடராசர் யாரு? அவரு சிலை தானே, தூக்கி வெளியில கடாசு வேண்டாம். உடனே முதலுக்கே மோசம் வந்துடும் அப்படின்னு பயந்து என்ன பண்ணாங்க? அந்த அறையை திறந்து விட்டார்கள். உள்ளே பார்த்தால் கரையான் அரித்து அப்படியே மண்மூடி கிடந்த ஓலைச்சுவடிகளை மாமன்னன் பார்த்து கண்ணீர் வடிக்கிறான். அப்பொழுது ஒரு அசரீரி, இந்த உலகத்திற்கு தேவையானது கிடைக்கும், கவலைப்படாதே என்று. எனவே அதிலிருந்து அந்த சுவடிகளை எடுத்துக்கொண்டு வருகிறான். எனவே அன்றிலிருந்து சிவபாத சேகரன், மும்முடி சோழன், மாமன்னன் ராசராசன் திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்படுகிறார். என்ன பேரு? திருமுறை கண்ட சோழன். தஞ்சை பெரிய கோவில் கட்டிய பொழுது சிவபாத சேகரன் என்று பெயர். இந்த இடத்தில் அவனுக்கு திருமுறை கண்ட சோழன். இந்த இடத்தில் ஒன்றை நாம் மறவாது குறித்துக் கொள்ள வேண்டும். அந்த திருமுறை கண்ட சோழன் தஞ்சை பெருவுடையார் திருக்கோவில் மிகப்பெரிய அளவில் கட்டி முடித்து அந்த கலைஞர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கிறார். ஒரு அற்புதமான வரலாற்று செய்தி உங்களிடத்தில் நான் சொல்கிறேன். இரண்டை நீங்கள் ஒப்பு நோக்கி புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மன்னர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள், வடக்கே எப்படி இருந்திருக்கிறார்கள். தாஜ்மஹால் கட்டிய பொழுது அதை கட்டி முடித்தவுடன் 1026 சிற்ப கலைஞர்களுடைய கட்டை விரல் நறுக்கப்பட்டது. மீண்டும் ஒரு தாஜ்மஹாலை போன்ற ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று. என்ன கொடூரம்! வரலாற்றில் அன்பின் சின்னமாக, காதலின் சின்னமாக போற்றப்படுகிற தாஜ்மஹாலுக்கு பின்னால் 1026 பேருடைய இரத்த கரை படிந்திருக்கிறது. மறந்து விடக்கூடாது வரலாறு. ஆனால் மாமன்னன் ராசராச சோழன் அந்த கோயிலை கட்டி முடிக்கிறான். எல்லோருக்கும் கொடுக்கிறான். சின்ன 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 வேலைகள் செய்தவர்களுக்கெல்லாம் அள்ளி வழங்குகிறார். ஆனால் அந்த தலைமை சிற்பி, அருமையான திட்டத்தை வகுத்த அந்த தலைமை சிற்பிக்கு ஒன்றுமே கொடுக்கல. அவனுக்கு பேர் குஞ்சரமல்லன்னு பேர். குஞ்சரம்னா யானை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொல்றது கல்வெட்டு செய்தி, செவி வழி செய்தியோ அல்லது போற போக்குல சொல்லிட்டு போற செய்தியோ அல்ல. அந்த தலைமை சிற்பிக்கு என்ன பேரு? குஞ்சரமல்லன்னு பேரு. அந்த குஞ்சரமல்லனுக்கு எதுவுமே கொடுக்கல. ராஜேந்திர சோழனுக்கு வருத்தம், உலோகமாதேவி பட்டத்து அரசி எல்லோருக்கும் வருத்தம், வானவன் மாதேவி எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கிறார்கள். என்ன இப்படி செய்கிறான்? அக்கா குந்தவை வருந்துகிறாள், மகள் குந்தவை வருந்துகிறாள்.
தலைமை சிற்பிக்கு ராஜராஜன் ஒன்றுமே கொடுக்கவில்லையே. விழா முடிகிற தருணம், அரியணை விட்டு ராசராசன் இறங்கி வருகிறான். குஞ்சரமல்லனை அழைத்து, உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் சமமான பொருள் எதுவும் இல்லை, என்னையே உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவனை கட்டி அணைத்துக் கொள்ளுகிறான். இது வரலாற்று செய்தி மட்டுமல்ல, கல்வெட்டில் அவன் பெயர் ராஜராஜ குஞ்சரமல்லன் என்று பொறித்து வைக்கப்படுகிறது. தன்னுடைய பெயரை கொடுக்கிறான். முடியுமா? அப்படின்னா என்ன பொருள்? தனக்கு கிடைக்கும் அத்தனை மரியாதைகளும் அன்று முதல் அந்த ராஜராஜ குஞ்சரமல்லனுக்கு கொடுக்கணும். இந்த நாட்டு மக்கள் தன்னுடைய பெயரையே கொடுத்தார். அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் திருமுறையை திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பிகளிடத்தில் கொடுத்து தொகுக்க செய்கிறான். நம்பியாண்டார் நம்பிகள் தொகுத்த திருமுறைகள் 7, 12 அவர் தொகுக்கல. அவருக்கு பின்னாடி வந்தது அவர் எப்படி தொகுக்க முடியும்? எனவே தெளிவாக நாம் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்பியாண்டார் நம்பிகள் திருமுறைகளை தொகுத்தவர். எத்தனை திருமுறைகளை தொகுத்தார்? 7 திருமுறைகளை தொகுக்கிறார். அது ஒரு பகுதி. 8ஆம் திருமுறையிலிருந்து நம்முடைய சான்றோர்கள் வரிசையாக அந்த திருமுறை பாடல்களை தொகுத்து தருகிறார்கள். திருமுறைகள் பண் சுமந்த பாடல்கள். படிக்கிற பாட்டு இல்ல, பாடுற பாட்டு. நம்ம பாடுற பாட்டு இசைத்தமிழை மறந்துட்டோம். இசைத்தமிழை நாம் மறந்து விட்டோம், படித்து கொண்டிருக்கிறோம். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன். இப்படியா ஞானசம்பந்தர் போய் சீர்காழியில பாடியிருப்பார்? அப்படின்னா அவருக்கு பால் தயிர் எதுவுமே கிடைச்சிருக்காது. எப்படி பாடியவர், அதை சேக்கிழார் எப்படி சொல்றார்? வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுதன்னர். நம்ம வாய் மனித வாய், கஷ்டத்துல அழும். ஆனா ஞானசம்பந்தருடைய வாய் அது புனித வாயா மலர்ந்து அழுதுச்சான். நாம அழும் பொழுது வாய் குவியும். வாயை திறந்துட்டு அழுவோம், ஊன்னு அழுவோம், வாய் குவியும். ஆனா ஞானசம்பந்தர் உலக நன்மைக்காக அழுதார். திருமுறைகள் என்கின்ற தேன் அவருடைய வாயிலிருந்து சொட்ட போகிறது. எனவே மலர்ந்து அழுதன்னு. அப்படி அவர் அழுத பொழுது ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நில். அந்த ஞானப்பாலை கொடுத்து 2 ஞானத்தை கொடுத்தாங்க. அப்ப அவர் பாடிய பாடல் தோடுடைய செவியன். இசையோடு அதை பாடினோம் என்று சொன்னால், இசை ஒரு மருத்துவம். இசை நமக்கு உயிருக்கு மட்டுமல்ல உடம்புக்கும் நல்ல மருத்துவத்தை தருகிறது. ஒரு பாடல், ஏன்னா நேரம் நமக்கு ரொம்ப குறைவு. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. அப்பா கேக்குறார், யார் கொடுத்த பாலை குடித்தார்? பெம்மான் இவனன்றே. அந்த பாட்டு கீழே தொடங்கி மேல முடியும். ஏன்? எனக்கு பால் கொடுத்தவன் இந்த தோணிபுரத்து இறைவன் என்று சுட்டி காட்டினார். அதனால பாடும் பொழுதே அந்த உணர்வு நமக்கு வரும். பெம்மான் இவனன்றே. அப்படி திருமுறை தொடங்குகிறது. திருக்கோலக்காவில் பெருமான் தாளம் கைத்தாளம் போட்டு பாடிய ஞானசம்பந்தருக்கு பொற்றாளம் கொடுக்கிறார். இதை நம்பியாரூரர் தேவாரத்தில் பதிவு செய்கிறார். பல்வேறு பணிகளை ஞானசம்பந்த பெருமான் சமுதாய பணிகளோடு இணைத்து சமய பணி செய்கிறார். அருமையான நம்முடைய திருவோத்தூர் செய்யாறு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அந்த ஊருக்கு பழைய பேர் என்ன தெரியுமா? திருவோத்தூர்னு பேரு. அங்க என்ன நடந்தது? ஆண் பனையை, அதுதான் பிரச்சனை. ஆண் பனையை பெண் பனையா மாத்தல, ஆண் பனையை பூக்க செய்தார். வரலாறு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆண் பனையை அவர் பெண் பனையா மாத்தல, என்ன பண்ணார்? ஆண் பனையை பூக்க செய்தார். இதுதான் வரலாற்றில் தேவாரத்துல வருது. பெண் பனையா மாத்தல, ஆண் பனையே பூக்க செய்தார்னா அது எவ்வளவு பெரிய அதிசயம். அழகா பாடுகிறார். பூத்தேந்தாயன
கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை என்னும் கால் ஓத்தூர் மேய ஒளிமழு வாழங்கை கூத்தீர் குணங்களே குறும்பை ஆண் பனை இன்குலை ஓத்தூர். ஆண் பனை குலை இடுகின்ற ஓத்தூர்னு பாடுற. அரும்பு கொன்றை அடிகளை பெரும் புகலியுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடே. இந்த பண்ணுக்கு பழந்தக்க ராகம்னு பேர். என்ன பேரு? பழந்தக்க ராகம். மகிழ்ச்சியை தருகிற ராகம், வளத்தை தருகிற ராகம். அதனால் எங்கெங்கெல்லாம் கவலை, துன்பம், இடர்பாடுகள் வந்தனவோ அங்கெல்லாம் இடர் களையும் பதிகமாக நம்முடைய ஞானசம்பந்தர் பாடிய பண் பழந்தக்க ராகம். இதை ஒப்பு நோக்குவதற்காக ஒரு பாடலை சொல்லுகிறேன். மார்கழி மாதத்தில் அந்த பாடலை கடந்து நம்மால் செல்ல முடியாது. ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் 3வது பாசுரம் இதே பண்ணில் பாடுகிறார். வளத்தை காட்டுகிற பாடல், மகிழ்ச்சியை தருகின்ற பாடல். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெரும் சென்னல்லூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த மூலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பவாய். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம் பவாய். எனவே வளத்தை, மகிழ்ச்சியை தருகிற ஒரு பண்ணாக ஆண்டாள் நாச்சியாரும் பாடியிருக்கிறார். சைவத்தில் திருஞான சம்பந்தர் இடர்களையும் பதிகம் மறையுடையாய் தோளுடையாய் வார் சடைமேல் வளரும் என்ற அருமையான பாடல். பக்தி நெறியில் சைவம் வைணவம் என்ற பாகுபாடுகள் கிடையாது. அருமையாக நம்முடைய பேயாழ்வாருடைய ஒரு பாசுரம் திருவேங்கட மலையில் எந்தை பெருமானுக்கு ஈருருவும் ஒன்றாக இசைந்துன்னு பாடியிருப்பார். தாழ் சடையும் நீழ்முடியும்னு ஒரு பாடல். ஏன்னா அதை சொன்னோம்னா அதுக்கு ஒரு தனி இதா போயிடும். அவ்வளவு அழகா அந்த சங்கர நாராயண திருவுருவை திருப்பதி பெருமாளிடத்தில் கண்டதாக பேயாழ்வார் பாடுகிறார். எனவே பக்தி நெறி என்று வந்துவிட்டால் அதில் சைவ வைணவ பாகுபாடுகளை பார்க்க கூடாது. எல்லோருமே அடியார்கள். ஆழ்ந்திருந்தவர்கள் ஆழ்வார்கள், அடிபணிந்திருந்தவர்கள் அடியார்கள், அவ்வளவுதான். எனவே அப்படி திருஞான சம்பந்தருடைய பாடல்கள் பண் சுமந்த பாடல்கள் 3 திருமுறைகள் 136 பதிகம் முதல் திருமுறைக்கு மட்டும். மொத்தம் 4127 பாடல்கள் ஞான சம்பந்தர் மட்டும் பாடி கிடைச்சிருக்கு. எத்தனையோ நமக்கு செல்லரித்து போய்விட்டன. அதுல பார்த்தீங்கன்னா கவிதைகளில் 4 விதமான கவிதைகள் உண்டு. ஆசுகவி, வித்தார கவி, மதுர கவி, சித்திர கவி. அதுல சித்திர கவி பாடியவர் ஞான சம்பந்த பெருமான். ரதபந்தம் என்று சொல்லக்கூடிய திருஅழுக்கூற்று இருக்கை. நம்முடைய திருமங்கையாழ்வாரை போல, நம்முடைய அருணகிரி பெருமானை போல சித்திரக்கவியில் திருஅழுக்கூற்று இருக்கையை பாடியருடையவர் ஞான சம்பந்த பெருமான். அப்படியே 1ல தொடங்கி 7 வரையும் அந்த ரதமாக வந்து அப்புறம் 7ல் தொடங்கி 1ல் முடியும். இது தனியா நடத்த வேண்டிய ஒரு பாடல். இப்படி ஏகபாதம், மாலை மாற்று, சக்கர மாற்று, கோமுத்திரி, திருவியமகம், இப்படி திருவிராகம் என்று பல தமிழில் புரட்சிகரமான வடிவங்களை பாடி கொடுத்தவர் ஞான சம்பந்த பெருமான். அதுல ஒன்று மெய்யெழுத்துக்களே வராத ஒரு பதிகம். அதற்கு பேர் மாலை மாற்றுன்னு பேரு. அந்த பாட்டுல மெய்யெழுத்துக்களே கிடையாது. ஒரு பதிகம் முழுவதும் நாம நேராக படித்து விட்டு அதே வரிகளை திரும்ப பின்பக்கமாக படிச்சுட்டு வந்தோம்னா 2வது வரி வந்துடும்.
ரெண்டாவது வரியை நம்ம முன்னாடில இருந்து படிச்சுட்டு போனா முதல் வரி வந்துடும். இப்படி ஒரு பாடல் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். மாலை மாற்று என்று அதற்கு பெயர். சக்கர மாற்று, பிரம்மபுரத்தில் தொடங்கி கழுமலம், இப்படி 12 பெயர்களை மாற்றி மாற்றி சக்கரமாக வைத்து பாடிய பாடல் சக்கர மாற்று. இந்த மாலை மாற்று பாட்டுக்கு ஒரே ஒரு பாடல் சொல்றேன். யாமாமா நீ யாமாமா யாழி காமா காணாக்கா, என்னன்னு முடிஞ்சது கா. அடுத்த வரி பாருங்க, அங்கே இருந்து பின்னாடில இருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா காணா காமா காழியா மாமாயானி மாமாயா, தொடங்குனது என்னன்னு தொடங்குனேன் யா, யாமாமானி. இப்படி 11 பாடல்கள். நேரகழாமிதயா சழிதா ஏ நனியே நனிலாயுழிக காழியுளா நினையே நினையே தாழிசைய தமிழா கரண்ணே, என்னன்னு தொடங்குன நே, முடியல நே. இப்படி படிச்சிருந்தீங்கன்னா முதல் வரி இப்படி படிச்சு, அதுக்கு பேரு மாலை மாற்று என்று தமிழ்ல பேரு. இப்படி பாடி இருக்கார். இப்படிப்பட்ட பாடல்கள் ஞானசம்பந்தருடைய பாடல்கள் பாடிக்கிட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு சிறப்பு, ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு சிறப்பு. இடையின ரகரத்தில் தொடங்கி சிறப்பு ழகரம் வரை 12 திருப்பாடல்கள் 12 எழுத்துக்களுக்கு சிறப்பு கொடுத்து பாடியிருக்கார். இடையின ரகரம் அப்படி சொல்ற பழக்கமே இன்னைக்கு போச்சு. சின்னரா பெரியரான்னு சொல்லி கொடுக்குறாங்க தமிழாசிரியர்களே. வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன், நான் சின்னராவை இவ்வளவு பெருசா போடுறேன், பெரியராவை திருண்டா போடுறேன். இப்ப எது பெருசு சின்னது? அளவை வச்சா முடிவு பண்றது. சின்னரா பெரியராவா? இடையினம் வல்லினம்னு சொல்லி பழகணும். நாமாவது நாம தமிழை விட்டுட்டோம்னா பக்தியை விட்டுட்டோம், பக்தியை விட்டுட்டோம்னா தமிழை விட்டுட்டோம். இந்த தமிழையும் பக்தியும் பிரிக்க முடியாது. சொன்னவர் ஒரு கிறிஸ்தவர், ஆச்சரியப்படுவீங்க. சொன்னவர் ஒரு கிறிஸ்தவர், யார் தெரியுமா? சேவியர் தனிநாயகம் அடிகள். அவர் மிக நேர்மையாக ஒவ்வொரு மொழியும் சொல்லிட்டு வர்றார். கிரேக்கம் தத்துவத்தின் மொழி, லத்தீன் சட்டத்தின் மொழி, இத்தாலி காதலின் மொழி, சம்ஸ்கிருதம் வேதத்தின் மொழி, தமிழ் பக்தியின் மொழி. தமிழ் என்ன மொழி? பக்தியின் மொழி. வேற என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க தமிழ. தமிழ் பக்தியின் மொழி. இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்றேன். தமிழை செம்மொழியாக்கிய பொழுது பக்தி இலக்கியங்களை அதை விட்டுட்டாங்க. இதை இந்த மேடையில நான் பதிவு செய்யறேன், ஒவ்வொரு மேடையிலையும் பதிவு செய்யறேன். எப்பயாவது இது அரசினுடைய காதுக்கு எட்டாதா என்ற ஒரு ஏக்கம் தான். தமிழை செம்மொழியாக அறிவித்த பொழுது 41 இலக்கியங்களை செம்மொழி தகுதியுடைய இலக்கியங்களாக தேர்ந்தெடுத்தார்கள். அதுல பக்தி இலக்கியம் கிடையாது. சரியா? இறையனார் அகப்பொருள் அதோடு நின்று விட்டது, அதோடு முடிஞ்சது. பின்னாளில் தெலுங்கை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறார்கள் ஆந்திர மக்கள், தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள். அப்பொழுது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பழமையான நூலை கொண்டு வாருங்கள் என்று மத்திய அரசு கேட்கிறது. அவர்கள் ஆமுக்த மால்யதா என்ற கிருஷ்ணதேவராயருடைய ஒரு நூலை கொடுக்கிறார்கள். என்ன நூலு? ஆமுக்த மால்யதா. எழுதினவர் கிருஷ்ணதேவராயர். எழுதப்பட்ட நூற்றாண்டு 15 அல்லது 16 தொடக்கம். 15 அல்லது 16 தொடக்கத்தில் எழுதிய தெலுங்கினுடைய ஆகச்சிறந்த பழமையான இலக்கியம் ஆமுக்த மால்யதா. அது யாரை பத்தி தெரியுமா? யாரை பத்தி தெரியுமா? நம்முடைய ஆண்டாள் நாச்சியாரை பற்றி தெலுங்கில் கிருஷ்ணதேவராயர் எழுதப்பட்ட நூல். அந்த நூல் தெலுங்கை செம்மொழியாக்கியது. ஆனால் ஆண்டாள் நாச்சியார் பாடிய பாசுரம் தமிழ்ல செம்மொழியில இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த அரசியலை? ஆண்டாள் நாச்சியாரை பற்றிய வரலாற்றை சொன்ன ஆமுக்த மால்யதா என்ற 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் வந்த தெலுங்கு இலக்கியம் தெலுங்கு மொழியையே செம்மொழியாக அறிவிக்க காரணமாக இருந்தது. ஆனால் 7ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்கள் தமிழில் செம்மொழியில் சேர்க்கப்படவில்லை. எவ்வளவு நம்முடைய சொத்தை இழந்திருக்கிறோம். நம்முடைய பன்னிசை மரபை இழந்து விட்டோம். வைணவத்திலும் அந்த பன்னிசை மரபை இழந்து விட்டோம். அதான் உண்மை. உண்மையை நம்ம உறக்க சொன்னாதான் அதை நாம் சுரணையோடு ஏற்றுக்கொள்ள முடியும். வைணவத்திலும் பழைய 4000 பதிப்பு எங்கிட்ட இருக்கு. அதுல பண் குறித்து பாசுரங்களை போட்டிருப்பாங்க. இது இந்த ராகத்தில் பாடப்பட வேண்டும், இந்த பண்ணில் பாடப்பட வேண்டும் என்று விட்டுட்டோம். அந்த பாகவத மரபு நமக்கு போயிடுச்சு. இன்னைக்கு கதா காலட்சேப மரபு இன்று அருகிவிட்டது.
நம்ம தமிழ்ல ஓதுவார்கள் ஒரு 23 பண்களை மட்டும் காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க. மொத்தமே எவ்வளவு? 23 தான். ஆனா சிலப்பதிகாரத்துல அடியார்க்கு நல்லார் உரையில 103 தமிழ் பண்கள் இருந்தன. ஆனால் அவர் சொல்றார், நல்லா கவனிக்கணும், எத்தனை பண்ணு? 103. எனக்கு கிடைத்திருப்பவை 103. ஆனால் தமிழில் 11,449 பண்கள் இருந்ததாக அறிகிறோம்னு எழுதுறார். 11,449 பண்கள் இருந்து சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதின அடியார்க்கு நல்லார் காலத்துல 103 சுருங்கி இன்னைக்கு என்ன பேர்ல இருக்கு? 22, 23 தமிழ் பண்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஓதுவார்கள் காப்பாற்றி கொண்டு வருகிறார். முடிஞ்சு போச்சு. தேவாரம் இப்படி. திருஞான சம்பந்தருடைய பாடல் இருந்து அடுத்த திருநாவுக்கரசர், அவர் திருநேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம் 4 வடிவங்கள். திருஞான சம்பந்தர் தேவாரத்துல 22 பண்கள். சரியா? திருநாவுக்கரசர் தேவாரத்துல 10 பண்கள் கிடைக்குது. கொல்லிப்பண்ணில் தொடங்கி 10 பண்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், கொல்லி வயிற்று வலியை கொன்றதால் அதற்கு கொல்லிப்பண் என்று சொன்னார்கள். கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இப்படி திருநாவுக்கரசுடைய பன்னிசை பயணம் தொடங்குகிறது. பல்வேறு தலங்களில் திருநாவுக்கரசர் தலையாத்திரை செய்கிறார். 12 திருமுறைகளில் அதிகமாக தலையாத்திரை செய்தவர் திருநாவுக்கரசர். மற்றவர்களெல்லாம் காலத்திலிருந்து கைலாயத்தை பாடிய பொழுது திருநாவுக்கரசரும் காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் கைலாயமே சென்று பாடியவர். நம்பி ஆரூரருக்கு இறைவன் வெள்ளை யானையை அனுப்பினார். சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையின் மீது பயணித்தார். ஆனால் நடந்தே கைலாயம் சென்றவர்கள், இந்த உடலோடு கைலாயம் சென்றவர்கள் யாரு? நம்முடைய காரைக்கால் அம்மையார், அதனை தொடர்ந்து நம்முடைய திருநாவுக்கரசர். இப்படி அவர் நிறைய பாடியிருக்கார். குறுந்தொகை பாடல்கள் இங்கே நம்முடைய காஞ்சிபுரம், இந்த கச்சி ஏகம்பனை நம்முடைய நாவுக்கரசர் பாடிய குறுந்தொகை பாடல் அற்புதமான பாடல். இறைவன் எப்படி இருக்கிறான்? பண்ணில் ஓசை பழத்தினில் சுவை பெண்ணொடுகான் என்று பேசற்கு அறியவன் வண்ணம் இல்லேன் வடிவு வேறாயவள் கண்ணில் உள்மணி கச்சியேகம்பனே மூக்குவாய் செவி கண் உடல் ஆகி வந்து ஆக்கும்மைவதம் ஆப்பை அவிழ்த்து அருள் நோக்குவான் நம்மை நோய்வினை வாராமே காக்கும் நாயகன் கச்சியேகம்பனே. நம்மை காக்கும் நாயகன் கச்சியேகம்பனே என்று திருநாவுக்கரசர் இந்த தலத்தில் கச்சி ஏகம்பனை பாடுகிறார். அதற்கு குறுந்தொகை 100 பாடல்கள் தமிழ்ல கிடைச்சிருக்கு. இப்படி அவர் பாடிய 6ஆம் திருமுறை, அந்த 6ஆம் திருமுறை 99 பதிகங்கள் குறிஞ்சி பண்ணில் பாடக்கூடிய அமைப்பு. குறிஞ்சி பண் வைணவத்துல நிறைய பண் பாடிய பாசுரங்கள் இருக்கு. குறிஞ்சி பண் ரொம்ப மனதிற்கு இதமான ஒரு பண். அதற்கு இன்று அரிக்காம்போதி என்ற ராகத்தை குறிக்கிறார்கள். நம்ம எளிமையாக நாம் அதை பாடலாம். பொதுவாக இறைவனை போற்றி பாடுகிற அந்த பாடல்கள் அரிக்காம்போதியில் குறிஞ்சி பண்ணில் பாடுகிற வழக்கம் உண்டு. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமையாள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. இப்படி போற்றி பாடல்கள்
அடுத்து நம்முடைய நம்பியாரூருடைய திருமுறைகள், அவை திருப்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய பாடல்கள். அருமையாக 17 பண்களில் நம்பியாரூர் பாடியிருக்கார். அந்த 17 பண்களில் 17 பதிகம் ஒரே பண்ணில் பாடியிருக்கார். அந்த பண்ணுக்கு பேரு தக்கேசி. அதுல ஒரு பாடல், ஒரு பதிகம் நம்ம கச்சியேகம்பத்தில் இடக்கண் கிடைப்பதற்கு அவர் பாடியருளிய அருமையான பதிகம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பதிகம் தான். பாலம் தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானே சிந்தி பாரவர் சிந்தை உள்ளானேலவார் குழலாளுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனம்மானே காண கண் அடியேன் பெற்றவரே காண கண் அடியேன் பெற்றவரே. நம்பியாரூர் பாடுகிறார். இப்படி நமக்கு தமிழில் 7 திருமுறைகள் பிற்காலத்தில் தேவாரம் என்று அருளி செய்யப்பட்டவை. 8ஆம் திருமுறை திருவாசகம். இது முல்லை தீம்பாணி என்ற ராகத்தில் நாம இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறோம். பாத்தீங்களா, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறோமே, அதனுடைய ராகம் மோகனம்னு சொல்லுவோம். ஆனால் அதனுடைய பழைய பெயர், தமிழ் பெயர் முல்லை தீம்பாணி. அது நமக்கு நிறைய உருக்கத்தை தரக்கூடிய பாட்டு. வெளிநாட்டிலிருந்து மதம் பரப்புவதற்காக வந்த ஜியு போப் அவர்களை திருவாசகத்தின் பால் ஈர்க்க செய்தது. அது மட்டுமல்ல, தி போன் மெல்டிங் சாங் என்று திருவாசகத்தை அவர் குறிப்பிடுகிறார். இது எலும்பையும் உருக்கி விடும் பாட்டு என்று ஆங்கிலத்தில் அவர் மொழிபெயர்க்கிறார். யாருக்கு கடிதம் எழுதினாலும் ஜியு போப் அவர்கள் திருவாசகத்திலிருந்து 2 வரிகளை எழுதுகின்ற வழக்கத்தை, அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாக்கத்தை திருவாசகம் ஜியு போப் அவர்களுக்கு ஏற்படுத்தியது என்று சொன்னால் திருவாசகம் எப்படிப்பட்டது? தமிழில் நினைவு வைத்துக் கொள்ள, சமய இலக்கியங்களை நினைவு வைத்துக் கொள்ள நிறைய செய்திகளை சொல்வார்கள். நல்ல கவனிங்க. ஒவ்வொருவரையும் இறைவன் எப்படி ஆட்கொண்டான்? ஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டான். இது ரொம்ப தெரிஞ்ச செய்தி, மாணவர்களுக்கு புதிய செய்தியா இருக்கலாம். நினைவு வச்சுக்கிறதுக்காக அந்த எதுகை மோனையோடு சொல்லுகிற வழக்கம் சமயத்தில் உண்டு. ஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டான். திருநாவுக்கரசருக்கு வயிற்று வலியாகிய சூளை கொடுத்து ஆட்கொண்டான். சூளை நோய், வயிற்று வலி நோய். நம்பி ஆரூரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டான். ஓலை, அடிமை சாசனம், ஓலையை கொடுத்து ஆட்கொண்டான். மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டான் என்று சொல்வார்கள். திருப்பெருந்துறையில் பெருமான் திருவடியை காட்டி ஆட்கொண்டான். இதை மணிவாசகர் சொல்லுகிறார். நான் போகல, நான் எந்த பாதையில் போகிறேனோ அந்த பாதையில் காத்திருந்து எனக்கு பெருமான் அருள் செய்தான். நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன்? சிவாய நம என பெற்றேன்னு சொன்னார். அருமையான பாட்டு. மோகனத்தில் முல்லை தீம்பாணி என்ற பண்ணில், நானேயோம் தவம் செய்தேன், நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. திருவாசகம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால. இப்படி அற்புதமான பாடல்களை பாடிய நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் திருவண்ணாமலையில் அருளி செய்த, என்னுடைய 2வது தலைப்பு, திருவண்ணாமலையில் அருளி செய்தது திருவெம்பாவை. பாவை என்பது பெண்ணை விழிக்கின்ற சொல். எனவே பாவாய் பாவாய், சைவத்தில் திருவெம்பாவை, வைணவத்தில் திருப்பாவை. ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த 30 பாசுரங்கள். சைவத்தில் நம்முடைய மணிவாசகர் திருவண்ணாமலை அருளி செய்த 20 பாசுரங்கள். அதுலதான் முதல்ல
வள்ளலார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்வதற்கு காரணமாக அமைந்த வரி இடம்பெறுகிறது திருவம்பாவையில. ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி, அதுதான் அருட்பெரும் ஜோதின்னு பாடினார். எனவே இறைவன் திருவண்ணாமலையில் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல், ஏன்னா ஆதி இருந்துச்சுன்னா நிச்சயமா அதற்கு என்ன இருக்கும்? அந்தம் இருக்கும். எது தோன்றுகிறதோ உலகில் அதற்கு முடிவு என்பது இருக்கும். இறைவன் எப்படிப்பட்டவன்? பிறவா யாக்கை பெரியோன். நமக்கு சங்க காலத்திலும் சிலப்பதிகாரத்திலும் சிவபெருமானை சொல்லும் பொழுது என்னன்னு சொல்றோம்? பிறவா யாக்கை பெரியோன். எனவே அவனுக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை, இல்லையா? பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதமில்லா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே. மணிவாசகர். அண்ணாமலையான் எப்படி இருக்கின்றான்? ரொம்ப அழகா சொல்லுகிறார். அவனுக்கு என்று ஒரு பெயர் இல்லை, ஆனா 1000 பேரை வச்சு நம்ம கூப்பிடுறோம். ஓர் உருவம் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இலார்க்கு 1000 திருநாமங்கள் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டாமோ. அவனுக்கு நீ எந்த பேரு வேணா வச்சு கூப்பிடலாம். எப்படிப்பட்ட அலங்காரத்தை செய்து பார்த்து அழகு பார்க்கலாம். வழிபாட்டு மரபு என்று என்னுடைய தலைப்பில் ஒரு பிற்பகுதி இணைந்திருக்கிறது. சைவம் காட்டுகிற வழிபாடு எப்படிப்பட்டது? ஆரவாரமான வழிபாடு. செய்ய முடியாதவர்கள் சைவத்தில் இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆரவாரமான வழிபாடு முடிந்தவர்கள் செய்யுங்க. 16 விதமான அபிடேக பொருள்கள் செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க. எங்களால முடியல சாமி, நாங்க என்ன பண்றது? சலம் பூவடு தூபம் மறந்தறியின் 3 போதும். சலம் தண்ணீர், பூ பூக்கள் மாலைகள் என்று கூட பன்மையில சொல்லல, பூ என்று ஒருமையில் சொல்லுகிறார். சலம் பூவடு தூபம் மறந்தறியின். விளக்கு கூட திரி எண்ணெய் இதெல்லாம் தேவைப்படும், ஆனால் ஒரு புகை போதும் வழிபாடு. திருமூலர் இன்னும் சுருக்குகிறார் வழிபாட்டை. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. அப்பர் பெருமான் 3 சொல்லுகிறார், திருமூலர் 2லே முடிச்சிட்டாரு. தண்ணீரும் பூவும் இருந்தால் உன்னுடைய வழிபாடு நிறைவு. இது எல்லாவற்றையும் விட இன்னொரு வழிபாட்டை சொன்னாங்க. தண்ணீரும் வேண்டாம், பூவும் வேண்டாம், புகையும் வேண்டாம், விளக்கும் வேண்டாம். என்ன வேண்டும்? அன்பு போதும். நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன். யாரு நினைக்கிறார்களோ நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். நினைந்தொரு உருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார்னு சொன்னாங்க. அப்ப நினைச்சா போதும். இறைவன் முதல்ல எங்க வரான்? திருக்காலத்து தேவாரம். மனத்தகத்தான், அப்புறம்தான் தலைமேல் உள்ளான், வாக்கின் உள்ளான், வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான், பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றில் உள்ளான், கைலாயத்து உச்சி உள்ளான், காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. முதல்ல சுவாமிக்கு எது இருப்பிடம்? கோயில்தான். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமையாட்டி பூசணி ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே. இதான் வழிபாடு. உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கை. இதான் வழிபாடு. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இதான் வழிபாடு. கொடுக்க பழகு, எடுக்க பழகாத. கொடுத்து பழகு. துய்ப்போம் எனினே தப்புன பலவேன்னு நான் புறநானூற்றுல. நானே வச்சு திம்பேன்னு நினைச்சீன்னா இருக்கிறதையும் வழிச்சுக்கிட்டு போயிடும். அது நாவுக்கரசர் சொல்றாரு, இறப்பவர்களுக்கு ஈய வைத்தார். கொடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறானா. இறப்பவர்களுக்கு ஈய வைத்தார். சரி, அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிற வள்ளல்களுக்கு அருளும் வைத்தார். ஈபவருக்கு அருளும் வைத்தார். சரி, நானே வச்சு திம்பேன் அப்படின்னு வச்சு பெட்டி மேல பெட்டி வட்டி மேல வட்டி வாங்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன? சாதா நரகம் கூட இல்லையா, ஸ்பெஷல் நரகம் வச்சிருக்காரு. அது என்ன ஸ்பெஷல் நரகம்னு தெரியல, போனவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ஏன்னா அது மாதிரி ஆட்கள் நம்ம இங்க யாரும் இருக்க முடியல. சங்கர மடத்துல பெட்டி மேல பெட்டி அடுக்கி வச்சிருக்கான, யாருக்கும் கொடுக்காம. அவனுக்கு என்ன சொன்னார்? கரப்பவர். கரப்பவர்னா இன்னைக்கு அந்த தமிழ் சொல் தான் ஆங்கிலத்துல கரப்ஷன் வந்துச்சு. மறைச்சு வைக்கிறதுக்கு பேரு கரத்தல்னு பேரு. கரப்பவர் மறைத்து வைப்பவர். மறைஞ்சு வாழற பூச்சிக்கு பேரு கரப்பாம்பூச்சின்னு பேரு தமிழ்ல. அது வெளிச்சத்துக்கு வராது, இருட்டானதான் வெளியில வரும். அந்த பூச்சிக்கு என்ன பேரு? கரப்பாம்பூச்சி. கரப்புனா என்ன பொருள்? மறைத்தல். அப்ப கரப்பவர் தங்கட்கெல்லாம்
கடு நரகங்கள் வைத்தார். முடிஞ்சு போச்சா? அப்ப இறைவன் கொடுக்கிறவர்கள் பக்கம் இருக்கிறான். ரொம்ப அழகா சொன்னார், ஆர்க்கும் இடுமின். இதான் சைவத்தினுடைய ஆகச்சிறந்த வழிபாடு. எல்லாருக்கும் கொடுப்பா, குடு, எல்லாருக்கும் குடு, அவன் இவன் பார்க்காத. ஆர்க்கும் இடுமின், அவர் இவர் என்னன்மின். இதை சொல்லி பார்த்திருந்து உண்மின், பழம்பொருள் போற்றன்மின். இல்லையா? இதுதான் வழிபாடு. திருவம்பாவை நமக்கு எப்படிப்பட்ட வழிபாட்டை காட்டுகிறது? திருப்பள்ளி எழுச்சி எப்படிப்பட்ட வழிபாட்டை காட்டுகிறது? இறைவன் தூங்குகிறானா? மிகச்சரியா இன்னும் 5 நிமிடம். இறைவன் தூங்குகிறானா? இறைவன் தூங்குனா அது சரியா வருமா? இப்ப இறைவன் தூங்கி எந்த இறைவன் எந்திரிச்சானா நம்மள எப்ப பாக்குறது? அப்ப ஏன் திருப்பள்ளி எழுச்சி இறைவனுக்கு பண்ணாங்க? சைவத்திலும் வைணவத்திலும் வாரியார் சுவாமி ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்கிறார். சமயத்துல யாரு சொன்னாங்களோ அவங்க சொன்னாங்கன்னு சொல்றது ஒரு நெறி, அறநெறி. எல்லாரும் சொன்னதையும் தான் சொன்ன மாதிரியே சொல்றோம்னா அது அறநெறி அல்ல. ஏன்னா பக்தி நெறி கருத்தரங்கம். இதுல யார் சொன்னாங்களோ அவங்க சொன்னது அவங்க சொன்னதாகவே பதிவிடுவது என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் நெறி. வாரியார் சுவாமி சொல்றார், ஒரு நீண்ட கயிற்றுல பல ஆயிரம் மணிகளை கட்டி விட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். நீண்ட கயிறு, பல ஆயிரம் மணிகள் அதில் தொங்க விடப்பட்டிருக்கின்றன. இந்த 1000 மணியும் ஒரே நேரத்துல ஒலிக்க செய்யணும்னா என்ன பண்ணணும்? 1000 மணி எனக்கு ஒரே நேரத்துல ஒலிக்கணும். என்ன பண்ணணும்? கைது ஆட்டணும். இப்ப இந்த மணிகள் ஆன்மாக்கள், கயிறு இறைவன். எனவே 1000 ஆன்மாக்களை எழுப்புவதாக பாடுறது சாத்தியம் இல்லை. 1000 ஆன்மாக்களை இணைத்து பிணைத்து வைத்திருக்கின்ற பரம்பொருளாகிய பரமாத்மாவை எழுப்புவதாக பாடினால் 1000 ஆன்மாக்களும் எழுந்துவிடும். எனவே திருப்பள்ளி எழுச்சி மணிவாசகர் பாடினார். எவ்வளவு அழகு! திருப்பள்ளி எழுச்சி காலையில எழுந்த உடனே தமிழ் இலக்கணம் மறந்து போச்சு, தமிழ் இலக்கியம் மறந்து போச்சு மணிவாசகருக்கு. போற்றி என்பது வியங்கோள் வினைமுற்று, அது அடியினுடைய கடைசியில தான் வரணும். எப்படி வாழ்க வளமுடன் சொல்றாங்களோ அது தவறு அப்படின்றது தமிழாசிரியர்கள் கருத்து. ஆனா நான் சொல்லுவேன், வாழ்கன்னு முதல்ல வாழ்த்திரும், அப்புறம் வளமோடு நலமோடுங்கிறது பின்னாடி. முதல்ல வாழ்த்துகிற எண்ணம் நமக்கு வரணும் இல்லையா? அதனால வாழ்கன்னு வாழ்த்தலாம். இதற்கு மணிவாசகரே ஒரு உதாரணமாக திகழ்கிறார். காலையில எந்திரிச்சு போனோடனே தமிழ் இலக்கணப்படியா பாட முடியும் இறைவனை பார்த்த உடனே. அந்த திருப்பெருந்துறையில் பெருமானை பார்த்தவுடன் போற்றின்னு தொடங்குறார். என் வாழ்முதலாகிய பொருளேன்னு பின்னாடி போடுறார். இலக்கணப்படி எப்படி வரணும்? என் வாழ்முதலாகிய பொருளையை போற்றின்னு வரணும். ஆனா விடியற் காலை நேரத்துல இலக்கணம் தெரியல, இறைவன் தெரிகிறான். சமயம் என்பதும் இறைவன் என்பதும் எல்லாவற்றையும் கடந்து போய் நிற்பது. அங்கே உன்னுடைய PhD கிச்சடி எல்லாம் வேலை செய்யாது, MSc BSc எல்லாம் வேலை செய்யக்கூடாது. உன்னுடைய தகுதிமானங்கள், உன்னுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் விடுத்து ஒரு ஆன்மாவாக பெருமானத்தில் போய் நிக்கணும். அதைத்தான் சொல்றார், போற்றி என் வாழ்முதலாகிய பொருளை. அதுல 4வது பாடல், கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறா? இன்னிசை வினையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணியே பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர், சும்மா நிக்கிறான், துவள்கையர் ஒருபால். எல்லாருமே கும்பிட்டுட்டு இல்ல, எல்லாருமே பாடிக்கிட்டு இல்ல, எல்லாருமே வாத்திய கலைஞர்கள் இல்ல, எல்லாருமே வேதம் சொல்லிட்டு இல்ல, ஆனா எல்லாரும் வந்திருக்கிறாங்க சுவாமியை பார்க்கறது. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நிறைவாக திருவம்பாவையில் 2 நிமிடம். திருவம்பாவையில் 18வது பாடல், இறைவன் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு மாதிரி காட்டுறாங்க. இறைவனை ஆணாக காட்டிய சமயங்கள் பெரும்பான்மையான சமயங்கள். சில சமயங்கள், முக்கியமான கருத்து நல்ல கவனிக்கணும், இறைவனை ஆணாக சொல்லுகிற சமயங்கள், இறைவனை பெண்ணாக சொல்லுகிற சமயங்கள். ஆனால் சைவம் 3ஆம் பாண்டிலமாக இருக்கின்ற
திருநங்கையாகவும் இறைவன் இருக்கிறான்னு சொன்னது திருவெம்பாவையினுடைய வழிபாடு. ஏன்னா ஆன்மாவிற்கு சைவ சித்தாந்தம் அதுதான் சொல்லுது. ஆன்மாவில் ஆண் பெண் திருநங்கை ஒருமை பன்மை எந்த பேதமும் கிடையாது. ஆன்மாவுக்கு எந்த பேதமும் கிடையாது. 18வது பாடல் மறந்து விடாதீர்கள். அதோடு நிறைவு செய்கிறேன். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றீரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவின் கதிர் வந்து கார்கரப்பேன் தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் புறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணேய பூங்குணல் வாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். எனவே இறைவனை எல்லாமுமாக காட்டுகிற நெறி பாவை நோன்பு நெறி. எனவே பாவை நோன்பு தனக்காக தனக்கு நல்ல கணவன் வர வேண்டும் என்பதற்காக கொண்டாடுகின்ற தன்னல நோன்பு அல்ல. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்வதற்கு நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆட வேண்டும் என்று ஆண்டாள் கேட்கிறார். நம்முடைய மணிவாசகரும் போற்றியாம் மாழ்க நீர் ஆடேலோர் எம்பாவா என்று போற்றி 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 என்று போற்றி நிறைவு செய்கின்றார். எனவே இறைவனை ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசு ஏலோர் எம்பாவாய். இறைவனை முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பெருத்தும பெற்றியனாய் ஆண்டாள் காட்டுவது போலவே மணிவாசகரும் அங்கே ஆண்டாளுடைய திருப்பாவை என்ன சொல்லுகிறது? உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்ற இயலோர் எம்பாவை. இங்கே உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவும் அன்னவரை எங்கனவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியில் என்ன குறையும் இலோமேலோர் எம்பாவாய். விளம்பியது கடுகளவு விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் முறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நம்முடைய பயிலரங்கத்தின் 2 மற்றும் 3வது அமர்வுகளை தமக்கே உரித்தான பாணியிலே சிறப்பான முறையிலே பன்னிரு திருமுறைகளுடைய வரலாற்றிலே துவங்கி நிறைவாக மார்கழி பெருவிழாவினுடைய மகத்துவத்தை எடுத்துச் சொல்லி மணிவாசக பெருமான் எப்படியெல்லாம் இறைவனை அனுபவித்தார் என்பதை இங்கே அற்புதமாக எடுத்து விளக்கிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மெய்யியல் துறை தலைவர் முனைவர் கோப்பா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஆண்டாள் நாச்சியாருடைய அவர் எப்படி பெருமானை அனுபவித்தார் என்பதை எல்லாம் இங்கே எடுத்து சொல்வதற்காகவும் வைணவத்திலே